கல்யாணம் சாம்பார் சாதம் சமோசாவோ பிரமாதம். சமோசா எனக்கு மேலேயே என்னால பசிய கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு வேணும் சூடான சமோசா. சமோசா மண்டையா சமோசா தின்றதை நிறுத்திட்டு முதல்ல இந்த நியூஸ் ஆர்வமா படிடா. சத்யராஜ் அப்படிங்கிற ஒரு கோடீஸ்வரரோட 2 குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி தர ஒரு டியூஷன் டீச்சர் வேணும்னு போட்டிருக்கடா. ஒரு சூப்பர் ஐடியா. நீ டியூஷன் கத்து கொடுத்து பணம் சம்பாதிச்சு கொண்டு வா. அந்த படத்துல நான் சூடா சமோசா வாங்கி சாப்பிட்டு நிம்மதியா இருக்கேன். ஓகே மோட்டோ, வேற யாராவது அங்க போய் ஃபில் அப் பண்றதுக்கு முன்னாடி நான் அங்க போய் ஆஜர் ஆயாகணும். ஓகே பை. டிக்கெட் மண்டையா சூடா சமோசா 2 பிளேட் குடுறா. 10 வேலைக்கு போயிருக்கா, பணம் கொண்டாந்து கொடுப்பா. முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே உனக்கு செக் கொண்டாந்து கொடுத்துறேன்டா. அதாவது முதல் மாசம் சம்பளம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கடன் கொடுப்பேங்க. வாங்க பட்லு சார். வணக்கம் சார். வணக்கம். தீபாவளி ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு எக்ஸாம் வருது. 2 பேருமே பயங்கர சொதப்பல் பார்ட்டிங்க. படிப்புல அவங்க கவனம் செலுத்துறதே இல்ல. அவங்களோட கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, குழந்தைங்களோட படிப்பை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டா என்னோட 2 பசங்களும் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க. முதலாளிக்கு டியூஷன் எடுக்க டைம் இல்ல, அதனாலதான் பசங்களுக்கு ஒரு டியூஷன் வாத்தியார் வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. பசங்க படிக்க மாட்டேன்றானுங்க. அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கிற வாத்தியார ஏதாவது பண்ணி விரட்டிடுறானுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு விவரமா உங்களுக்கு இப்ப நான் புரிய வைக்கிறேன். அத பாருங்க, அங்க நிக்கிறாரு. 2 நாள் தான் பசங்களுக்கு டியூஷன் எடுத்தாரு. அதுக்குள்ள அவரோட நிலைமைய பாருங்க. ஐயா அம்மா, இவ்வளவு டேஞ்சரான பசங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டேன். இனிமே அவங்க எந்த குறும்பும் பண்ண மாட்டாங்க. நீங்க என் கூட வாங்க. இவன் என் பையன் பப்ளு, இது என் பொண்ணு பிங்கி. பசங்களா ப்ளீஸ் கவனமா படிக்கணும். இந்த மாஸ்டரை தேவையில்லாம தொல்லை பண்ணீங்க அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. பசங்க ரொம்ப விவரமானவங்களா இருப்பாங்க போல இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும். உக்காந்தாச்சு. அம்மாடி அம்மா, என்னடா விரிசல் டெவலப் ஆகுது? அம்மா ஐயா, அம்மா ஐயா, அம்மா இப்ப பாருங்க. அம்மா ஐயா, அம்மா நான் ஒன்னும் அப்படி பயந்து ஓடுற ஆள் கிடையாது. முதல்ல புக்க ஓபன் பண்ணுங்க சீக்கிரம். ஆனா சார், நீங்க எப்படி உட்காருவீங்க? டேபிள் சேர் தான் இல்லையே. சார் இந்த சேர்ல உட்காருவாரு. வாங்க 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 வாங்க. தேங்க்யூ. நீங்க 2 பேரும் ஒழுங்கா வாய முடிக்கிட்டு படிக்கணும். இல்லன்னா முதலாளி கிட்ட சொல்லிடுறேன். ராமு மாமா, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ். நீங்க தண்ணி எப்படி குடிப்பீங்க? அதுக்கு உங்களுக்கு கை வேணும்ல. அம்மா, என்னோட கைகளுக்கு என்ன ஆயிருச்சு? ராமு மாமா, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கேன் தெரியுதா? ராமு அண்ணா, நீங்களும் இந்த பசங்களோட லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்களா? லீவ்ல கூட பசங்களுக்கு டியூஷன் எடுக்க வந்தா இப்படித்தான் ஆகும். இந்த சேர்ல பூரா பெவிக்கால தடவி என்ன வெறுப்பேத்த பாக்குறீங்களா? உங்க யாரையும் நான் சும்மா விடுறதா இல்ல. இப்ப பாருங்க நான் யாருன்னு காட்டுறேன். வரேன். என்னடா ஆச்சு? அந்த பசங்க பயங்கரமான அறந்த வாளுங்களா இருக்கு. அந்த பசங்களுக்கு என்னால டியூஷன் எடுக்க முடியாது முடியாது முடியாது. ஏண்டா? அது ஒரு நல்ல வேலை தான், அதை நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பசங்க ஒரு மைடியர் குட்டி சாத்தனோட மோசமா இருக்குங்க. கூட ஒரு வேலைக்காரன் வேற சுத்திக்கிட்டு இருக்கான். அவனும் சேர்ந்து வாழ்க்கையில தோல்விங்கிறத இருக்க கூடாதுடா. வா, இந்த தடவை நானும் உன் கூட வர. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு உதவ வந்து நீ செவந்துட்டியடா. இன்னைக்கு நாம 2ல 1 பார்க்கலாம். வாடா, உனக்கு ஒரு கூட சமோசா வாங்கி தரேன்டா. வாடா. ரொம்ப வேகமா திறந்துடு சிசி.
இப்ப நானே இங்க வந்துட்டேன். இனிமே உங்க குடும்பம் எல்லாம் என்கிட்ட செல்லாது. என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. புதுசா வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிச்சு பாருங்க. என்னடா என்னவோ சத்தம் கேக்குது எஸ்டா. என்னது? என்னடா பண்ண? அம்மா அம்மா நல்ல வேலை நான் தப்பிச்சுட்டேன். என் மண்டையே வெடிச்சு போயிடு போல இருக்க. நீங்கெல்லாம் குழந்தைங்களா இல்ல கோட்டானுங்களா? நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நீங்க படிச்சே ஆகணும். இல்லன்னா எனக்கு கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னென்னவோ பண்றான். பத்தலு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ போய் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்க. இந்த கோட்டான்களை நான் பாத்துக்கிறேன். என்னது பெல் அடிக்க கூடாதா? ஏன் அடிக்க கூடாது? இப்படா அடிக்கிற பாரு. எப்படி என்னென்னமோ பண்ணிருக்காங்களடா. அது என்னது? வரும் பாருங்க. ஆமா, இந்த ட்ரெயின் இப்ப எங்கடா போயிட்டு இருக்கு? வெயிட் பண்ணி தான் பாருங்களே. ஏதோ புதுசா வில்லங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால எனக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரிடா. அட பத்துலு, நீ ஒண்ணும் பயப்படாத. ஒண்ணாகாது. நான் தான் இருக்கல. பசங்க அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்து பண்ணிருப்பாங்களோ? ஐயோ அம்மா, இனிமே நான் இந்த பசங்களுக்கு டியூஷன் எடுக்க வேணாம். இந்த வேலையை நான் வாயாலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடுவேன். குறும்பு இதுக்கு மேல அளவுக்கு மீறி போனாலும் நாம இந்த இடத்தை விட்டு போக கூடாது. நாம இவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல நாம சாதனை பண்ணி ஆகணும். பத்தலு, தைரியமாகிரு. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. இத பாருங்க, இனிமே உங்க வீட்டு டேபிள் சேர்ல நாங்க உட்காரவே மாட்டோம். டேபிள் சேர நாங்களே கையோட கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ராமு அண்ணா, நீங்களும் எங்க கூடவே இனிமே உட்காருங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். பசங்க கூட சேர்ந்துட்டு குறும்பெல்லாம் பண்ண கூடாது. போங்க. ஜெய் ஹோ. இனிமே நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நான் உறுதுணையா இருக்க மாட்டேன். நீங்க 8 அடினா அந்த மாஸ்டர் 16 அடி. அடுத்தவங்க கீழே வழிக்கு விழும்போது நாம அவங்கள பார்த்து சிரிக்கிறோம் இல்ல? அதே மாதிரி நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து சிரின்னு சிரிப்பாங்க. அடுத்தவங்க நம்மள பார்த்து வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு நாம எப்பயுமே வாய்ப்பு கொடுத்துடவே கூடாது. மோட்டு பத்துலு சார், என்னால இதை நம்பவே முடியல. ஹாலிடேஸ் பூரா நீங்க இவங்க 2 பேருக்கும் கிளாஸ் எடுத்திருக்கீங்க. உங்களோட பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க தான். ஆனா எதுக்கு எடுத்தாலும் பிஎஸ் யூரோப்பா பேரங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மத்த விதத்துல பார்த்தனா எங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க இவங்க. பாஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்காக எங்க சார்பா உங்க 2 பேருக்கும் சாக்லேட் தரோம். நீங்க எடுத்த டியூஷன் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாலிடேஸ் எப்ப முடிஞ்சதுன்னே தெரியல. உங்களால தான் நாங்க பாஸ் ஆனோம். இந்த தடவை நாங்க தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். நாங்க பாஸ் பண்ணதுக்காக இந்தாங்க லட்டு எடுத்துக்கோங்க. சந்தோஷப்பட்டு பாரு. லட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பத்துலு, நீ ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கோ. மீதி நான் சாப்பிடுறேன்.